ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டேவே 7 o'clock தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி டே 3க்கான வெயிட் லாஸ் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் வீடியோ. ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட், வாக்கிங், ஜாக்கிங் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுவுமே இன்றைக்கி எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியாச்சு நம்மளோட டேயில். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் வந்து கொஞ்சம் அலசி விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் பிஸி டே தான். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால வாசல்லையுமே கோலம் போடலை. தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் வாசல் பக்கம் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஷர்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் டிஃபன் தான் கொடுக்க போகிறேன். அமாவாசை கொஞ்சம் ஒர்க்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் வந்து சத்து மாவில் கொழுக்கட்டை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அவளுக்கு அது ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி அந்த ஒர்க்காக எதுவுமே சேர்த்து பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி எனக்குமே 2 பீஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து அவளுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ண போகிறேன். பட் எனக்கு வந்து சுகர் எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டுட்டு, எப்பொழுதுமே கொழுக்கட்டை செய்யும் போது அந்த மாவு ப்ளஸ் கொஞ்சம் சால்ட்டு, நாட்டு சக்கரை சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து அந்த சால்ட் போட்டதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு அகைன் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணேன். ஷர்பி வந்து ஸ்கூல் அனுப்பியாச்சு. டெய்லி அப்பா அழைச்சிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் வந்து நான் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஸோ இல்லைன்னா கூட வேன் மாற்றி விடலாம். ஸோ அப்பா எங்கேயாச்சும் வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் தான் அழைச்சிட்டு போவேன். அன்றைக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு 9:10க்கு ஷர்பி அனுப்பிட்டு ஒரு 9:20 கிட்ட நான் வந்து ஃபேஸ்க்கு இப்போ தான் வந்து நான் டோனர் போடுறேன். ஸோ ஸ்கின் கேர் வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் சீரம் அப்ளை பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் சன்ஸ்க்ரீம்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஷர்பி ஸ்கூலில் ஷர்பியை விட்டுட்டு அப்பா வரும்போது வடை வாங்கிட்டு வந்தாங்க. நான் வேறு இன்றைக்கி டயட்டில் இருக்கேன். நம்ம அதை சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, வடையிலலாம் ஒன்றுமே கிடையாது, உளுந்து தானே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசு சுத்தமாக கேட்கல. ஸோ அதனால் பாதி எடுத்து. ஸோ எப்பொழுதும் அப்படிலாம் இல்லை, ஏதாவது ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கடையில் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ மனசு கேட்கல. ஸோ அதனால் பாதி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இனிமே தான் நான் வந்து தலையை காய வைக்கணும். ஸோ அதனால் இந்த முடி எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் மட்டும் காமிச்சிட்டு ஹேரை நல்லா தூக்கி போனிடெயில் போட்டுட்டு தான் நான் சாப்பிட்டேன். அடுத்து தலை பின்னிட்டு ஆதவுக்கு இன்றைக்கி தடுப்பூசி போட போகிறோம். 1.5 வயசுக்கு ஊசி போடுவாங்களோ. ஸோ அதுக்கு அன்றைக்கி வந்திருந்தோம்ல, வயிட் செக் பண்ணோம்ல, அதே இடத்துக்கு தான் ரிட்டன் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பால்வாடி தான். ஸோ அதனால் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. 2 நாள் முன்னாடி தான் செக் பண்ணதுனால வயிட் நான் அகைன் செக் பண்ணலை. ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க மாதிரி சேட்டை பிடிச்சதவங்களாக தான் இருக்குங்க. ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நர்ஸ் வந்து எப்பொழுதும் ஃபில் பண்ணுற ஃபில்லிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ஃபீவர் வரும் தடுப்பூசி போட்டால் அப்படின்னு சொல்லி அதுக்குமே ஒரு பாட்டிலில் வந்து சிரப் கொடுத்துட்டாங்க, பேராசிட்டமால். அடுத்து தான் இன்ஜெக்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் செம்மையான அழுக. அடுத்து நாங்கள் வெளில வந்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வெளில வெயிட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு. வெயில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போவே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் சீசன் போக போக ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் விட்டுட்டு அதுக்கு அடுத்து கொரியர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருந்தேன். ஸோ அங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், கிர்னி இது 2மே இருந்துச்சு. ஸோ 2மே வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீசனுக்கு எல்லாருமே சாப்பிட்றது நல்லது தானே அப்படின்னு. அடுத்து கொரியர் ஆஃபீஸில் வந்து எனக்கு தேவையான கொரியர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு, ஏன்னா 2-3 கொரியர்ஸ் இருந்துச்சு. ஒரு 2 வந்து ஜுவல் வந்து நம்ம வெளில ப்ரைடல் போகிறோம் அப்படின்னா ரிட்டன் வந்து ஜுவல் வந்து கொரியர் தான் போட்டு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டயர்ட் ஆகிடுது இந்த வெயிலில். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நீ தான் செம்ம வெயிலாக இருந்தது. என்னோடய ஃபேஸே பாருங்கள். எப்பொழுதும் போல் ஸ்கின் கேர் மட்டும்தான். ஸோ வேறு எதுவும்லாம் நான் பண்ணிட்டு போகலை. லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குது. தண்ணி ஒரு 2 ஹவர்ஸாக சுத்தமாக குடிக்கவே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சலாக இருந்ததுனால ஸோ ஃபுல்லாக இப்போ தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு தான் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட போகிறேன், இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் குடிக்க போகிறேன். ஸோ அதுவுமே பார்க்கலாம். ஸோ 2 ஹவர்ஸ் கிட்ட தண்ணி குடிக்காததுனால நான் வந்து நிறைய தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். இதுவே நார்மலாக இருந்தேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு காஃபி, டீ வேறு ஏதாச்சும் நம்ம குடிக்கணும் அது மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நான் குடிச்சிடுவேன். பட் இப்போ வந்து தண்ணி தான் நிறைய குடித்தேன். அடுத்து வந்து வாட்டர்மெலன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு தான், ஏன்னா தண்ணி குடிச்சதே நல்ல ஃபீலிங்ஸாக இருந்தது. வாட்டர்மெலன் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு பொதுவாகவே வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சொல்லவே வேணாம். பட் தண்ணி குடித்ததோடு சாப்பிட்ணுன்னா ரொம்ப ஃபில் ஆன மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் அடுத்த பீஸ் சாப்பிட்டேன். வெயிலேருந்து வந்ததுக்கு அடுத்து தண்ணிலாம் குடிச்சது மாதிரி ஃபேனில் உட்காரும் போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டயட்டோட ப்ளஸ் ஒர்க் அவுட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் வந்து இந்த டைம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா மார்னிங் ஈவினிங்லாம் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் தான். பட் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த டைம்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைம்லாம் பண்ணலாம். ஸோ நான் இதிலெல்லாம் வந்து இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஷாப்க்கெலாம் போயிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து ஷாப்புக்கு வந்து எப்பயுமே வந்து ப்ரைடலுக்காகவோ இல்லை ஜுவல்ஸ்க்காகவோ ஃபேஷியல், த்ரெட்டிங் இந்த மாதிரி கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறதுனால அவங்கள எடுக்கவும் முடியாது நம்மளால். அதனால் அந்த வீடியோ மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன்.
தனியாக நான் அங்கே போகிறது, ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து முடிஞ்ச அடுத்தடுத்த vlogல வந்து நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்றத விட ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு காற்றுல உட்காரணும் போல் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து வெயில் வெளில இருக்குது. நம்ம வந்து என்னதான் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டாலும் அதை தாண்டி வெயில் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணுறதோ அப்போல்லாம் எனக்கு பெருசாக நின்றுட்டு இருக்கிறதோலாம் கூட கால் வலி, டயர்ட் அப்படிலாம் இருக்காது. இந்த வெயிலில் போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். சீசனை தாண்டி வெயில் அடிச்சிட்டு இருக்கு. உண்மையாகவே வெயிலில் வேலை பார்க்குறவங்களாம் அப்பப்போ தான் அவங்களோட அருமை தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதுக்கு அடுத்து ஒரு 1 hour 1.5 hour கேப் கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கடுத்து வீட்டில் இன்னைக்கு அமாவாசையா, அதனால சாம்பார் தான் கன்ஃபார்ம், அது தெரிஞ்ச விஷயம். சாம்பார் ப்ளஸ் வந்து வெண்டைக்காய் பொரியல். எனக்கு சாம்பாருக்கு இந்த மிளகாய் வந்து வறுத்து சாப்பிடுவாங்களோ அது ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய சாப்பிடுவேன். இன்னைக்கு எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒன்று நம்ம வந்து சாப்பிடாம வேணாம், அவ்வளோ ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது ஆயிலில் வறுத்தது தான். ஸோ அது நமக்கு கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான். பட் நம்ம வாய் கேட்கல. ஸோ அதனால் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சா ரொம்ப எல்லாமுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி வெறுப்பாகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சின்ன சின்னதாக கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கிறேன். நீங்கள் தனியாக சேர்த்துக்கலைனாலும் நம்ம கிரேவிலேயோ குழம்புலையோ இருக்கிறதையே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். சாம்பார் ப்ளஸ் வெண்டைக்காய் தான் நான் வந்து நான் எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸாக சாப்பிட்ருவேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அது நம்ம எப்பொழுதும் சாப்பிட்டு பழக்கம் இல்லாததுனால நமக்கு வந்து அது பிடிக்காமல் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ரைஸ் தான் நம்ம தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவேன். ஸோ கொஞ்ச நேரம் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஆர்வமாக அதை ஃபுல்லாகவே காலி பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே நம்ம வயிறுமே நல்லா ஃபில் ஆகிடும். ரைஸ் சாப்பிடும்போது போதுங்கிற மாதிரி நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஷர்விக்கு வந்து வாட்டர்மெலன் கொடுக்கலான்னா அவன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் எடுப்போம்ல, அது மாதிரி ஸ்கியூபாக வந்து பண்ணணும், நான் நெட்டில் பார்த்தேன், அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவளுக்காக அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நானும் அழகாக தான் வருது. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணி விளையாடி இருக்கோம். ஸோ அதே மாதிரி எடுத்து கொடுத்து இதில் நிறைய சீடு இருந்துச்சு, ஏன்னு தெரியல. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கு அவ்வளோ ஒரு நெகட்டிவாக நிறைய வந்துச்சு. ரெட் கலர் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்லாம். நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாட்டர்மெலன் பற்றி என்ன நியூஸ் வந்தாலும் ஓகே, தெரியாத வரைக்கும் ஓகேன்ட்டு நான் அதை பார்க்கவே மாட்டேன். இப்போ வந்து ஒரு 4:30 கிட்ட ஆகுது. சும்மா ஒரு பீஸ் மட்டும் அப்போதைக்கு ஷர்விக்கு எடுத்து கொடுத்ததுனால நான் அதை சாப்பிட்டேன். எனக்கு ஆல்ரெடி சாப்பிட்டது எல்லாமே ஃபில்லாக இருந்ததுனால பெருசாக வேறு எதுவும் சாப்பிட்டுக்கல. ஈவினிங்கும் நான் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல. இதுக்கு அடுத்து ஸ்கிப்பிங் தான் நான் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். நிறைய டைம் வந்து என்னோடய ஏஜ் நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜ்லலாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ரொம்ப நாள் கழித்து பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி பண்ண மாதிரி இருந்துச்சு. சும்மா இப்பயுமே நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி எல்லாமே நிறைய டைம் வந்து ஸ்கிப்பிங் விளையாடிருக்கேன். பட் ரொம்ப கேப் வந்துருச்சுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் சொல்லப்போனால் இதை மாதிரி கூட நான் விளையாட மாட்டேன். இதுலேயே கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இருக்கும் தெரியுமா, ஒரு கால் மட்டும் போட்டு அந்த மாதிரி தான் நான் விளையாடுவேன். அது கவுண்ட்லெஸ்ஸாகவே விளையாடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம வந்து 500 அந்த மாதிரிலாம் போக முடியாதுன்னா 100 மட்டும்தான். ஸோ இப்போ இது வரைக்கும் என்னோடய பிளான் வந்து 100 மட்டும்தான். என்னால் முடியுங்கிற பட்சத்தில் 100க்கு மேலே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்ச நாள் 100 தான் நான் வந்து விளையாட போகிறேன். பட் ரெகுலராகவே இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். நல்லாவே ஸ்வெட்டிங் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து விளையாண்டதுனால ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆனிச்சு. இது மாதிரி நான் ரெஸ்ட் எடுக்கும் போது தான் ஸ்வெட் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ விளையாடும் போது கூட அந்தளவுக்கு இல்லை. ஒரு கேப் விட்டு விளையாண்டேன், அப்போ கூட இல்லை. நான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப செம்மையான ஸ்வெட்டிங் ஆச்சு. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள். ஷர்வி வந்து ஃபுல் வாட்டர்மெலனே அதே மாதிரி ஸ்கியூபாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நான் ஏன் என்னோட ஃபேஸ் எல்லாம் அப்படி காமிச்சிட்டு இருக்குன்னா ஸ்வெட் இவ்வளோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஷர்வி ஏமா மூஞ்சி இப்படி வச்சிருக்க, வீடியோ தானே எடுக்கிற, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி காட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து நான் ஸ்மைல் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்து வெயிட் பண்ண நல்லாவே ரிசல்ட் தெரியுதுங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் தான் போல இது. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்னா ஸ்கிப்பிங் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வெளியில் ஆறி இருந்தாலும் உள்ளே ஆறி இருக்காது. ஸோ அதுக்கடுத்து வாசல்லாம் கூட்டிகிட்டு, அதுவுமே ஒரு ஒர்க் அவுட் தானே, வாசல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம வந்து இந்த ஸ்கிப்பிங் விளையாண்டோம் இல்லையா, என்னோடய தலையெல்லாம் அப்படியே நல்லா பறந்துடுச்சு. கிளிப்லாம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஹேர்லாம் வந்து ரொம்ப புஸ்ன்னு ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆயில் வச்சிடலாம். மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணதுனால ரொம்ப வந்து பறந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆயில் வச்சிடலாம், இல்லைன்னா எனக்கு ஹெட் டேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பின்னெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். பொதுவாகவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம அதை விட விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் வந்து சீக்கிரமே வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு ஸ்ப்ளிட் வரதுக்கான ரீசன் வந்து அதுதான்.
ரொம்ப ட்ரை ஆக்கிட்டே இருக்கக்கூடாது ஹேரை. நான் வந்து இப்போ ஆயில் மட்டும் வச்சுட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம சிக்னேச்சர் கொண்டே வந்து போட்டாச்சு. நான் வீட்டில் இருக்கும்போது எந்த விதமான டின்ட்டும் யூஸ் பண்ணல லிப்புக்கு. ஸோ ஒன்லி லிப் பாம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸே ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போயும் நான் வந்து ஸ்கின் கேர்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் அந்த டோனர் மட்டும் போட்டோம்னாலே கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குது. உண்மையாகவே அந்த டோனர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை மட்டும் இப்போ போட்டுட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோ. இது போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு டோன் வந்து நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாதிரி இருக்குது. இதோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பொட்டு வச்சாச்சு. ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு வந்து ஒரு ஃபீல் நல்லா கிடைக்கிது. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் ஈவினிங் 2 வேளையுமே அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ விளாக் தானே கண்டினியூவாக போகுதுங்கிறதுக்காக டிண்ட் யூஸ் பண்ணலை. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock மேலே ஆகிடுச்சு. ஒரு 5:30 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வேறு எதுவும் எடுத்துக்கல. வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டதே எனக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது இன்றைக்கி. அதனால நான் எதுவுமே ஸ்நாக்ஸ் ஈவினிங் எடுத்துக்கல. இப்போ காஃபி ஏதாவது தான் குடிக்க போகிறேன். நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 hours தான் இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதோ, அந்த கண்ட்ரோல்டாக இருக்கிறதோ, அந்த பசி அதை தாங்கிட்டு இருக்கிறது, இந்த ஒரு 14 மணி நேரம் 13 மணி நேரம் அப்படிங்கிறது கூட எனக்கு கஷ்டமாக தெரில. எது திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வாங்கிட்டு வராங்க பாருங்கள், இதெல்லாம் பார்க்க தான் வெறி ஆகுது. ஏன்னா உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு காலேஜ் கேர்ளாக இருக்கீங்க அப்படின்னா உண்மையாக சூப்பராக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம யாரும் இப்போ இதெல்லாம் யாருக்கு வாங்கிட்டு வரோங்க, எங்களுக்கா கிடையவே கிடையாது, குழந்தைங்களுக்கு. ஸோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆகும், அதை பார்க்க தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். இதுவே நம்ம காலேஜ் கேர்ளாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு நமக்குன்னு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான். ஸோ இதுவே நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு வாங்கிட்டு வர போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டெம்ப்ட் ஏற்றுறதுக்குன்னே ஏதாவது ஒன்று மாற்றி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்காக இதை நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலாம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பைட் சாப்பிட்லாம், ஒரு பீசஸ் எடுத்துக்கலாம், தாராளமாக சாப்பிட்லாம். வாக்கிங் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா போய்க்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப்பின்னு சொன்னேன் இல்லையா, அது விளையாண்டேன். ஸோ அது வந்து 100 ஸ்கிப்பின் நான் போடுறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 100 ஸ்கிப்பின் நான் விளையாடுறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 10 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கேப் விட்டு ஒரு 15, 18, 12 இந்த மாதிரி போட்டுட்டு 12, 15 இந்த மாதிரி என்னமே 45 வரும். திருப்பி ஒரு 60 தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப வந்து மூச்செலாம் இருக்கும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 100 ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அதை விடணும்னு சொல்லி அதை விட்டேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூஸான 100 வந்து நம்ம ஸ்கிப்பின்லாம் விளையாடிருக்கேன். இப்போலாம் அது முடியல, அது விட்டதுனாலே என்னமோ தெரில. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போகலாமே, இல்லை என்னால் முடியும் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நைட் வந்து ஒரு வாக்கிங் மட்டும் 1/2 hour போய்க்கலாம். இதுதான் இன்றைக்கான என்னோடய ரொட்டீனாக போக போகுது. இதுக்கு அடுத்து காஃபி ஏதாவது ஒன்று குடிக்க போகிறேன். ஸோ கிரேவிங்ஸுங்கிறது நார்மல் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து அப்படியே இல்லை லாக் போட்ட மாதிரி இது வரக்கூடாது அது வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பைட் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்தாலாம் இந்த கிரேவிங்ஸும் இல்லை, அதனால் நான் அது சாப்பிடல. காஃபி குடிக்க போகிறேன். எப்பொழுது நேரம் வந்து மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, ஈவினிங் 1, 3 காஃபி குடிச்சிடுவேன். பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் காஃபி குடிக்கல. ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு முதல் நாள் நான் குடித்தது, நேற்றுமே இந்த சத்து மாவு குடித்ததுனால என்ன குடிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் குடிக்க போகிறேன். இதை மாதிரி அப்பப்போ காஃபி வந்து என்ன கேட்டால் ரெகுலராகவே நான் ஒரு தடவை எடுத்துக்கலாங்கிற பிளானில் தான் இருந்தேன். ஃபுல் கப் இல்லைனாலும் ஒரு 1/2 கப், அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். ரொம்ப பால் திக்கா சுகர் ஹையா அப்படிலாம் இல்லாமல் மீடியமாக ஒரு நாட்டு சர்க்கரையாகவே இருந்தாலும் ஒரு 1/2 இந்த மாதிரி போட்டுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஏதாச்சும் நாட்டு சர்க்கரை ஏதாவது போட்டு கொஞ்சம் தண்ணியாக பால் நிறையா சேர்க்காம அந்த காஃபியை விடாமல் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து காஃபி குடிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஃபி வந்து தண்ணியாக கொஞ்சம் பால் கம்மியாகவும் தண்ணி அதிகமாகவும் சேர்த்து என்னோடய காஃபி கிரேவிங்ஸ், என்னோடய மனசாட்சி நானே ஏமாத்துற மாதிரி, அதாவது நான் காஃபி குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குடிச்சிக்க வேண்டியது தான். சாதமும் நான் அப்படி தான் பண்ணுவேன். சாதம் வந்து கம்மியாக வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு விட்ருவேன். அப்படி வைக்கும்போது சாதம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் மைண்டுக்கு வரும். அதனால் ஸோ வெளில வந்து பார்க்கும்போது 2 மைல் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ கூரை மேலே. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன்.
சாரி ஓட்டு மேலே. ஸோ அதில் ஒன்று வந்து பறக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு லாங் போகுது பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அப்படியே லாங் வந்து அழகாக பறந்துச்சு. ஸோ நானும் ஆதவும் பார்க்குறோன்னு சொல்லி தாண்டி ஒரு 4-5 வீடு தாண்டி வந்துட்டோம். ஸோ அடுத்த மயில் வந்து அங்கேருந்து ஜம்ப் ஆகி நம்ம வீட்டு மேலே ஏறி உட்காந்துருச்சு. ஸோ அதை தான் பறக்கும்னு சொல்லி நாங்கள் வெயிட்டிங்கில் பார்த்துட்டு இருந்தோம். பட் அது பறக்கல. ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது போகணும்னு இருக்கு போல். ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எப்பொழுது தோசை சப்பாத்தி இதே தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராகியில் நம்ம ஆல்ரெடி வாங்கினதே இருந்துச்சு. ஸோ இது முழு ராகி, பவுடர் இல்லாமல் முழு ராகி மட்டும் வாங்கியாச்சு. இது எப்பயுமே அம்மா வந்து கூழ்லாம் செய்கிறதுக்கு வாங்கி வீட்டில் ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2 கப், நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து 2 கப் வந்து இது எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு 3/4 கப் கிட்ட நீங்கள் பயிறு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் சேர்க்கறதுனால நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் உளுந்து சேர்க்கலைன்னா இது 1 கப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உளுந்தும் அதே மாதிரி 3/4 கப் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து அரிசி, வெந்தயம் இது எல்லாமே சேர்க்க போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 கப்பு, வெந்தயம் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. இதில் இப்படி தெரியுது. பட் வெந்தயம் நிறையாவே சேர்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து நல்ல கூலிங்கும் கூட, ஹேருக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பொழுதும் இட்லி தோசைக்கு போடுற அரிசி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கருப்பு கலரில் தோல் எடுக்காத உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இங்கே இட்லி தோசைக்கு அதை தான் யூஸ் பண்ணுவோம். பொடி வரைக்குமே அதை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த தோல் எடுத்த உளுந்து வந்து அம்மா நல்லதில்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. முடியாத பட்சத்தில் நம்ம வந்து கிடைக்கலன்னா அதை எடுத்துக்கலாம். நல்லதில்லைன்னா நல்லது தான். தோல் எடுத்திருக்கிற உளுந்தை விட அது மாதிரி எடுக்காத உளுந்து வந்து நல்லது, இன்னுமே கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை அப்படியே தோல் இருந்தால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி நான் ஊற வச்சுட்டேன். ஸோ இது நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து எனக்கு டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நம்ம மதியம் இருந்ததில் அதே சாம்பார் தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா சட்னி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 7 o'clock தான் எங்களை ரெடியே பண்ணுவோம். பட் நமக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம டின்னர் வேணுங்கிறதுனால இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போல்லாம் நான் எந்த ஃபுட்டுக்குமே குறையே சொல்கிறது கிடையாது. ஏன்னா உப்பு இருக்குது, உரப்பு இருக்குது, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எது சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ரசித்து ரொம்ப பொறுமையாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு தோசை அப்படிங்கிறப்ப கிட்டன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். எனக்கு இந்த சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு இது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைமிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 10 minutes கிட்ட இந்த ஒரு தோசையை நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே நம்ம ஏர்பட்ஸ் இல்லைன்னா ஹெட்ஃபோன் ஏதாவது போட்டுட்டு அப்படியே சாங் கேட்டுகிட்டே வாக்கிங் இல்லை ஜாக்கிங் எது வேணாலும் பண்ணலாம். நான் மாடிக்கு போக போகிறேன். மாடியில் வந்து எனக்கு என்னென்னலாம் எக்ஸசைஸ் தோணுதோ அதெல்லாம் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்கேஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெயிட் லாஸ்க்கான ஜிம்லாம் போகாமல் வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி வெயிட் லாஸ்க்கான ஆப்லாம் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக அவங்க வந்து நமக்கு இன்ஃபார்ம் கூட வரும், நமக்கு வந்து பெல் வரும், இல்லை வந்து நமக்கு அலாரம் மாதிரி அடிக்கடி அலாரம் அடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த ஆப்பில் சொல்கிற ஒரு 5 எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸ் அதை மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸுமே பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். 40 minutes பண்ணியிருக்கேன். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 hour மட்டும்தான் பிளான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிவிட்டு எனக்கு Day 3 சூப்பராக போணுச்சு. Day 4 வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்.